அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? சர்வதேச விமான நிலையம் 4 நாட்கள் மூடப்பட்டிருக்கும். டிஜிசிஏவின் அதிரடி அறிவிப்பு. அடுத்து 5 நாட்கள் தொடர் விடுமுறை என குவைத்தின் சிவில் சர்வீஸ் கமிஷன் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவல். அடுத்து இந்தியா பாகிஸ்தான் சண்டை தொடர்பான மிக முக்கியமான தகவல். அடுத்து குவைத்தில் சிவிலடி வைத்திருப்பவர்களுக்கு த பேசி வெளியிட்ட முக்கிய தகவல். அடுத்து பயணத்தடை விதிக்கப்பட்டவர்களிடம் 500 குவைத் தினார் லஞ்சம் வாங்கிய ஊழியர். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய சிவில் சர்வீஸ் கமிஷன் தற்போது பக்ரீத் பண்டிகை தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஜூன் 5ஆம் தேதி முதல் ஜூன் 8ஆம் தேதி வரை அதிகாரப்பூர்வமாக விடுமுறை நாட்களாக இருக்கும். அதுபோல ஜூன் 9ஆம் தேதி ஓய்வு நாளாக கருதப்படும் என்று சிவில் சர்வீஸ் கமிஷன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி முதல் ஜூன் 9ஆம் தேதி வரை ஆக மொத்தம் 5 நாட்கள் தொடர் விடுமுறையாக இருக்கும். மீண்டும் ஜூன் 10ஆம் தேதி தான், அதாவது யோம் தலாத் செவ்வாய்க்கிழமை அன்று மீண்டும் பணிகள் தொடரும் என சிவில் சர்வீஸ் கமிஷன் தெரிவித்துள்ளது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் பல பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வியில் ஒன்று, ப்ரோ சீஸ்ஃபயர் கொண்டு வந்துட்டாங்க, இனிமேலாவது இந்தியாவில் உள்ள 32 விமான நிலையங்கள் திறக்கப்படுமான்னு கேட்டிருந்தாங்க. சீஸ்ஃபயர் கொண்டு வந்ததாக அறிவிப்பு வெளியாகினாலும் பாகிஸ்தான் சீஸ்ஃபயரை, அதாவது சண்டை நிறுத்தத்தை முழுமையாக கடைபிடிக்கவில்லை. இந்தியா மீது தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தப்பட்டு வரும் காரணத்தினால் மே 15ஆம் தேதி வரை 7 ஸ்டேட்டில் உள்ள சுமார் 32 ஏர்போர்ட்டுகள் மூடப்பட்டுதான் இருக்கும் என இந்தியாவின் டிஜிசிஏ தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதுபோல நாம் ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு செல்லும் விமானங்கள், அங்கிருந்து புறப்படும் விமானங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த ஏர்போர்ட்டுகள் மட்டும்தான் மே 15ஆம் தேதி வரை மூடப்பட்டு இருக்கும். மே 15ஆம் தேதி வரை பாகிஸ்தான் எந்த ஒரு அத்துமீறல் செய்யாமல் இருந்தால் மட்டுமே இந்த 32 ஏர்போர்ட்டுகள் திறக்கப்பட வாய்ப்புள்ளது. பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவின் ராணுவ பலம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகங்க. இது பாகிஸ்தானுக்கு தெரியும், அனைத்து உலக நாடுகளுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் ஏன் வீண் சவால் விட்டு இருக்காங்கன்னா, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சில நாடுகள் இருக்கு. அதில் துருக்கி நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்கி வருகிறது. அதுபோல நேட்டோ அமைப்பிலும் பாகிஸ்தான் பார்ட்னராக இருக்கும் காரணத்தினால்தான் பாகிஸ்தான் எங்ககிட்டையும் பவர் இருக்குன்னு காட்டிட்டு இருக்கு. ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்ட மாதிரி இந்தியா பாகிஸ்தான் சண்டையை வச்சு அமெரிக்கா நான் தான் பெரிய ஆளு, அமெரிக்கா தான் இந்தியா பாகிஸ்தான் சண்டையை முடிச்சு வச்சோம்னு அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. எதுக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு இந்த வீண் விளம்பரம்னு சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், இனிமேல் பார்த்தீங்கன்னா சேகல் அப்ளிகேஷன் மூலம் சிவிலடியில் உள்ள முகவரியை புதுப்பிக்க முடியும் என சிவில் தகவல் பொதுவானமான பேசி தெரிவித்துள்ளது. இதுக்கு முன் சிவிலடியில் புதிய அட்ரஸை அப்டேட் செய்வதற்கு பேசி அலுவலகம் செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனால் இப்போ வெளிநாட்டவரின் சிரமத்தை குறைக்க இனி சேகல் அப்ளிகேஷன் வழியாகவே புதிய அட்ரஸை அப்டேட் செய்து கொள்ள முடியும் என பேசி அறிவித்துள்ளது. அதுபோல புதிய முகவரை அப்டேட் செய்ய தவறிய 478 வெளிநாட்டவர்களுக்கு பேசி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது 30 நாட்களுக்குள் இந்த 478 வெளிநாட்டவர்கள் தங்களது புதிய முகவரியை சேகல் அப்ளிகேஷன் மூலமாக அப்டேட் செய்ய தவறினால் 100 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும் என பேசி எச்சரித்துள்ளது. அதுபோல நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்னுடைய சிவிலடியில் இன்னும் அட்ரஸ் ப்ரூஃப் அப்டேட் செய்யவில்லை, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நான் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் குவைத்துக்கு வர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதாவது நீங்கள் குவைத்திலேருந்து உங்கள் சொந்த நாடுகளுக்கு செல்லும் போது பிரச்சனை வராது. ஆனால் நீங்கள் ரிட்டர்ன் குவைத்து வரும்போது பேசி உங்கள் சிவிலடியை பிளாக் செய்து விட்டால் நீங்கள் ரிட்டர்ன் குவைத்துக்கு வர முடியாது. அதனால் சிவிலடி அட்ரஸ் ப்ரூஃப் பிரச்சனை உள்ளவர்கள் உங்களுடைய புதிய அட்ரஸை சிவிலடியில் அப்டேட் செய்த பிறகே குவைத்திலிருந்து வெளியேறுவது நல்லது. அதுபோல் இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத் பார்டரில் பணிபுரியும் ஒரு ஊழியர் குவைத்திலிருந்து பயணத்தடை விதிக்கப்பட்ட நபரிடமிருந்து தலா 500 குவைத் தினார் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பயணத்தடை விதிக்கப்பட்டவர்களை குவைத்தை விட்டு வெளியேறிய உதவிய காரணத்தினால் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக குவைத் காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டவர் இதுபோன்ற எத்தனை பேரிடம் 500 குவைத் தினார் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவர்களை குவைத்தை விட்டு வெளியேற உதவினார் என விசாரணையும் குவைத்துடைய காவல்துறை உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 10,200 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 36 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 14,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 48 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 10,600 ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 49 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 5,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 37 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 16,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 54 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 53 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 30 குவைத் தினாருக்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 277 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 970 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம்.
ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 173 ஃபில்ஸாக உள்ளது. ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 420 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.